ஸோ சிஎஸ்கே இப்போ என்ன பண்ண போகுது 2026 மினி ஆக்ஷன் வரும்போது அதுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, மிச்சம் இருக்கக்கூடிய மேட்சஸை பாசிட்டிவ் இன்டென்ட்டோட விளையாடி பாக்கி மேட்சஸ்லையுமே இப்போ இந்த மேட்சோட தோல்வியாகட்டும், போன மேட்சோட தோல்வியாகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ஃபைட், நல்ல பெட்டராக விளையாடினது, பிரவிஸ் மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்தது, அப்புறம் ஆயுஷ் மாத்திரே, ஷேக் ரஷீதுடைய சின்ன சின்ன கேமியோன்னு போன மேட்ச் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச் ஆயுஷ் மாத்திரே அண்ட் ஷேக் ரஷீத் பெருசாக விளையாடலனாலும் சாம் கர்ன் ஒருத்தர் ஸ்டெப் அப் பண்ணாரு. பவுலிங்கில் என்னதான் சில இடங்களில் பேட் ஃபேஸஸ் இருந்திருந்தாலும் கடைசியில் லாஸ்ட் ஓவரில் கூட ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணமும் அவங்க பவுலிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்றது தான். ஸோ எல்லா ஏரியாஸ்லையுமே பிரச்சனைகள் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் இருந்ததை விட இப்போ தோல்வி இருந்தாலுமே கூட கொஞ்சம் பெட்டரான தோல்விப்பா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால சிஎஸ்கே இதை எப்படி கடந்து வர போகிறாங்க, அடுத்த 4 மேட்சஸில் எவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க, தங்களுடைய அந்த கிரிட்டையும் டிட்டர்மினேஷனை காட்ட போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சிஎஸ்கே எங்கே லேக் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மெயினாக இந்த சீசனுடைய பிரச்சனை பேட்டிங்னு நினைக்கிறீங்களா இல்லை பவுலிங்னு நினைக்கிறீங்களா?